Hello everyone, in the video water lesson evaluation பார்க்க போறோம். First பாருங்க, choose the correct answer. Which of the following microorganisms causes waterborne diseases? So இந்த ஆப்ஷன்ல இருக்கிற எந்த மைக்ரோஆர்கானிசம் வந்து waterborne diseases, வாட்டரால வரக்கூடிய டிசீஸ்லாம் காஸ் பண்ணுன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க, பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா, ஆல். ஸோ இதில் எதெல்லாம் வந்து waterborne disease காஸ் பண்ணும்? எல்லாமே வந்து waterborne diseases காஸ் பண்ணும். ஸோ ஆல் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். Okay, second one, water is present in huge quantities as vapor and clouds in the vapor ஆவும் clouds ஆவும் huge quantities எங்க present ஆயிருக்கு? Sky, earth, atmosphere, rain. So water வந்து vapor நம்ம atmosphereல தான் வந்து நிறைய இருக்கு. So atmosphere டிக் பண்ணிக்கோங்க. Okay, third one பாருங்க, dash water is free from suspended impurities. ஸோ எந்த வாட்டரில் வந்து சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸே இருக்காது? ஆப்ஷன்ஸ் சி, வெல், ரிவர், அண்டர் கிரவுண்ட். ஸோ நம்ம பார்த்துருக்கோம், அண்டர் கிரவுண்ட் வாட்டரில் தான் வந்து சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸே இருக்காது. ஏன்னா அது வந்து மண்ணுக்குள்ளே ஊர்ந்து வரும்போது அதுவே வந்து அந்த சாண்டு, ராக்லாம், குட்டி குட்டி கல்லெல்லாம் இருக்கலாம். ஸோ அதுலேயே வந்து ஃபில்டர் ஆகி வரும். ஸோ அண்டர் கிரவுண்ட் வாட்டரில் தான் வந்து சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸே இருக்காது. ஃபோர்த் ஒன், டேஷ் ஆஃப் வாட்டர் இஸ் இன் ஓஷன் அண்ட் சீஸ். ஸோ எவ்வளோ பர்சன்ட் வந்து ஓஷன் சீஸில் இருக்குது? 97% வந்து ஓஷன் சீல தான் இருக்குது. 3% தான் வந்து ஃப்ரெஷ் வாட்டராக இருக்குது நமக்கு. ஸோ 97% டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து, டேஷ் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் சீ சால்ட் இன்டு ஃப்ரெஷ் வாட்டர். சீ வாட்டரை ஃப்ரெஷ் வாட்டராக மாற்றுறதுக்கான ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ் என்னது? டீசாலினேஷன். ஸோ டீசாலினேஷனை டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்ட், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். த அக்யூமுலேட்டட் அண்டர்கிரவுண்ட் வாட்டர் கம்ஸ் அவுட் இன் த ஃபார்ம் ஆஃப். ஸோ அண்டர் கிரவுண்ட் வாட்டரில் வந்து ரொம்ப தேங்கி இருக்கிற தண்ணிலாம் வந்து எந்த மாதிரி வந்து வெளியில் வரும்? அது வந்து ராக்கெல்லாம் உடச்சிட்டு ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வெளியில் வரும். ஸோ ஸ்ப்ரிங் எழுதிக்கலாம். த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங் வாட்டர் இன்டு வாட்டர் வேப்பர் பை ஹீட் ஆஃப் த சன் இஸ் கால்ட். ஸோ வாட்டரை வந்து வாட்டர் வேப்பராக மாற்றுறது எது மூலமாக? சன்னோட ஹீட் மூலமாக வாட்டர் வந்து வாட்டர் வேப்பராக மாறுற ப்ராசஸ் பேர் என்னது? எவாப்பரேஷன். ஓகே, third one, rainwater forms streams and dash which join together to form rivers. So streams and springs. River water forms streams and springs which join together to form rivers. So fourth one பாருங்க, the process of collecting and storing rainwater is called. So rainwater வந்து கலெக்ட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுற ப்ராசஸ் பேர் என்னது? rainwater harvesting. ஸோ இந்த ஸ்பேஸில் rainwater harvesting எழுதிக்கோங்க. அடுத்து, காலரா இஸ் காஸ்ட் பை. ஸோ காலரா எது மூலமாக காஸ் ஆகுது? விப்ரியோ காலரே. ஸோ காலராவை காஸ் பண்ணுறது ஒரு பாக்டீரியா, அந்த பாக்டீரியா பேர் விப்ரியோ காலரே. ஓகே, அடுத்து, மேட்ச் த ஃபாலோயிங். லீக்கேஜ் ஆஃப் ஆயில் என்னது? பொல்யூட் மெரைன் ஆர்கானிசம். ஓகே, அடுத்து செகண்ட் ஒன், ரிசர்வாயர், மேன்-மேட் லேக். தேர்ட் ஒன், டிஸ்டிலேஷன். க்ளவுடு எதுக்குமே கரெக்டான ஆப்ஷன் மேட்ச் ஆகாது. க்ளவுட் அடிச்சுட்டு நம்ம டீசாலினேஷன் ப்ராசஸ்னு எழுதிக்கலாம். ஸோ டீசாலினேஷன் ப்ராசஸில் தான் நம்ம டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஸ்டிலேஷனுக்கு வந்து டீசாலினேஷன் ப்ராசஸ். அடுத்து, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எதுக்கு யூஸ் ஆகுது? நம்ம வந்து ஃப்யூச்சரில் வாட்டர் நீட் இல்லாமல் நீடுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி பிளான்ட் க்ரோத்தையும் அதை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ லாஸ்ட்டு, ஸ்வைன் ஃப்ளூ வந்து இன்ஃப்ளூயன்ஸா வைரஸால் காஸ் ஆகிற டிசீஸ். ஸோ இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்க்கு பக்கத்தில் 5 போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆன்சர் ப்ரீஃப்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ரைட் டவுன் த சோர்சஸ் ஆஃப் வாட்டர். எங்கெங்கெல்லாம் நமக்கு வாட்டர் கிடைக்குதுன்ற சோர்சஸ் பற்றி எழுத சொல்கிறாங்க. ஸோ நமக்கு எங்கேருந்துலாம் கிடைக்குது? ரிவர் வாட்டர் அண்ட் லேக் வாட்டர், சீ வாட்டர், வெல் வாட்டர், ஸ்ப்ரிங் வாட்டர், அண்டர் கிரவுண்ட் வாட்டர். ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு சோர்சஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் டிஸ்டிலேஷன்? ஸோ distillation is an artificial process of converting saline water, sea water into fresh water. ஸோ டிஸ்டிலேஷன் தான் வந்து நம்மளோட சீ வாட்டரில் இருக்கும்ல அந்த உப்பு தண்ணியெல்லாம் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான மாற்றுறதுக்கான ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ் தான் டீசாலினேஷன். ஓகே, தேர்ட் ஒன் பாருங்கள், வாட் ஆர் த ப்ராசஸஸ் இன்வால்வ்டு இன் த வாட்டர் சைக்கிள். ஸோ வாட்டர் சைக்கிளில் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது? எவாப்பரேஷன், condensation, precipitation, flowing back to oceans. ஸோ எவாப்ரேஷன்றது என்னது? நம்ம சன்னோட ஹீட்டால் வாட்டர் வந்து வாட்டர் வேப்பராக மாறுறது.
அண்ட் கண்டென்சேஷன் வந்து அகெயின் அந்த வாட்டர் வேப்பர் வந்து வாட்டராக மாதிரி க்ளவுட்ஸில் ஸ்டோர் ஆகுறது. ப்ரிசிபிடேஷன் வந்து அகெயின் அந்த க்ளவுடில் இருக்கிற வாட்டர்லாம் கூல் டவுன் ஆகி ரெயின்ஃபாலாக ஆகுறது. அண்ட் ஃப்ளோயிங் பேக் டு ஓஷன்ஸ் வந்து அகெயின் அந்த ரெயின்ஃபால் ஆன வாட்டர் வந்து ஓஷன்ஸ்க்கு ஃப்ளோ ஆகி வருது. ஸோ இதுதான் வந்து வாட்டர் சைக்கிள். அடுத்து 4th question, what are reservoirs? So a reservoir is an artificial or man-made lake where water is stored. ஸோ ரிசர்வாயர்ன்றது என்னது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இல்லைனா மேன்மேட் லேக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, வாட்டர்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. Most reservoirs are formed by constructing dams across rivers. ஸோ மோஸ்ட்லி ரிசர்வாயர்ஸ்லாம் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க, டேம்ஸ் ரிவர்ஸ் ஓடிட்டுருக்க ரிவருக்கு நடுவில் டேம் கட்டுறை, அதுதான் வந்து ரிசர்வாயர்னு சொல்லுவாங்க. A reservoir can also be formed from a natural lake. ஸோ ரிசர்வாயர் வந்து ஒரு நேச்சுரல் லேக் மூலமாக கூட ஃபார்ம் ஆகும். ஓகே, அடுத்த 5th கொஸ்டின் பாருங்கள், ஹவு கேன் வி ப்ரிவென்ட் டெங்கு ஃபீவர்? ஸோ டெங்கு ஃபீவரை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், வராமல் நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Okay, we can prevent dengue fever by the following steps. Spray the house with anti-mosquito spray. Try to wear clothes that cover skin areas. Close the doors and windows during early morning and evening. Do not leave stagnant water lying anywhere in and around the house. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறது மூலமாக டெங்கு ஃபீவர் நமக்கு வராமல் தடுக்கலாம். ஸோ என்னென்ன பண்ணணும், ஆன்டி மஸ்கிட்டோ ஸ்ப்ரே பண்ணணும், க்ளோத் வந்து நம்ம ஃபுல்லாக எல்லா ஸ்கின்னுமே கவர் ஆகிற மாதிரி நம்ம ட்ரெஸ் போட்டுக்கணும், ஏர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நம்ம டோர்ஸ் விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் நம்ம எங்கேயுமே வந்து ஸ்டாக்னண்ட் வாட்டர் வந்து தண்ணி தேங்கி இருக்கவே விடக்கூடாது, நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து கொட்டிடணும். ஸோ நம்ம வீட்டுக்கு உள்ளேயோ வெளியிலையோ எங்கே இருந்தாலுமே வந்து நம்ம அலோவ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. ஓகே, இப்போ ஆன்சர் இன் டீட்டெயில் பார்க்கலாம். ரைட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கோட அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னு கேட்குறாங்க. அட்வான்டேஜஸ்லாம் பாருங்கள். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கேன் ரெடியூஸ் ஃப்ளட்டிங் இன் தி சிட்டிஸ். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கேன் ரெடியூஸ் டாப் சாயில் லாஸ். கிரவுண்ட் வாட்டர் லெவல் கேன் பி இன்க்ரீஸ்ட். கிரவுண்ட் வாட்டர் கேன் பி கன்சர்வ்ட். இட் கேன் இம்ப்ரூவ் பிளான்ட் க்ரோத். ஸோ என்னென்ன சொல்கிறாங்க, ஊருக்குள்ளே வந்து தண்ணி ஃப்ளட் ஆகும்ல, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தடுக்கலாம். அண்ட் டாப் சாயிலில் இருக்கிற ஒரு மேலே இருக்கிற லேயர் வந்து அப்படியே அடிச்சுட்டு போயிடும் தண்ணிலாம் ஓடிட்டே இருந்துச்சுன்னா. ஸோ அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். கிரவுண்ட் வாட்டர், நம்ம மண்ணுக்கடியில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம அதோட லெவலை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் கிரவுண்ட் வாட்டர் வந்து ஈஸியாகவே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி கிரவுண்ட் வாட்டரில் சேவ் பண்ணுறதுனால வந்து நமக்கு பிளான்ட் க்ரோத்துமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கோட அட்வான்டேஜஸ். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹவு கேன் வி ப்ரிவெண்ட் வாட்டர்போர்ன் டிசீசஸ்? ஸோ வாட்டர்போர்ன் டிசீசஸ்லாம் நமக்கு வரது வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள், குட் பர்சனல் ஹைஜீன் ஷுட் பி ப்ராக்டிஸ்ட் அண்ட் பேசிக் சானிடேஷன் ஷுட் பி இம்ப்ரூவ்ட். Chlorinated and boiled water should be used for drinking. Drink boiled or pasteurized milk. Dispose of infectious waste properly. ஸோ என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து பர்சனல் ஹைஜீன்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கரெக்டாக சானிடைஸ் பண்ணுறதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் குளோரினேட்டட் அண்ட் பாயில்டு வாட்டர் தான் நம்ம குடிக்கணும். பாஸ்டரைஸ் பண்ண மில்க் இல்லைனா பாயில் பண்ண மில்க் தான் குடிக்கணும். அண்ட் அதே மாதிரி நம்ம இன்ஃபெக்ஷியஸ் வேஸ்ட்லாம் வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இதெல்லாம் பண்ணால் நம்ம வாட்டர்பார்ன் டிசீஸ்லேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.